அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பான மாணவ மாணவர்களே, 8ஆம் வகுப்பு பாடத்துல 8ஆம் வகுப்பு ஆங்கில பாடத்துல முதல் பாடமான இந்த நோஸ்டுவலுக்கு அப்புறம் உள்ள கிராமரான நவுன் ஸ்பாட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல வந்து நவுனை பத்தி பார்க்க போறோம். முதல்ல பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் கிராமர்ல நவுனை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல நவுன்னா என்ன, முதல்ல பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். ஒரு குடும்பம் இருக்கு. ஒரு குடும்பத்துல நிறைய பேர் இருக்காங்க. இந்த குடும்பம் இந்த குடும்பம் எடுத்துக்குவோம். இதுல நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் யாரு அப்படின்னா மனுஷங்க தான். ஆனா ஒவ்வொரு ஆளுக்குமே ஒரு பேர் இருக்கு. இப்ப இவருக்கு பேர் என்ன செய்யலாம்? இவர் இந்த குடும்பத்துல மூத்தவர், அந்த குடும்பத்துல உள்ள மக்களை பெற்றெடுத்தவர் அப்படின்னா இவர் அப்பான்னு சொல்லுவாங்க, அல்லது இவர் தாத்தான்னு சொல்லுவாங்க. அப்புறம் இவங்க பாட்டி. அப்ப இவங்க வந்து யாரு? மகா. இவங்க வந்து மகனா இருக்கலாம், அல்லது இவன் மருமகனா இருக்கலாம், இப்படினாலும் இருக்கலாம். ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு பேர் ஆயிடுச்சு. இப்போ இந்த குடும்பத்தில் உள்ள இவங்களுக்கு ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு பேரு. இவங்களுக்கு என்ன பேரு? இவங்க கிராண்ட்ஃபாதர், இது கிராண்ட்மா, சரியா? அப்புறம் வந்து இவங்க வந்து டாட்டர், இது வந்து சன்-இன்-லா, இது வந்து சன்னு, இவங்க வந்து டாட்டர்-இன்-லா, இவன் அவங்க பையன் பேரன், ஏன்னா கிராண்ட் சன்னு, இதுவும் கிராண்ட் சன்னு, இது கிராண்ட் டாட்டர், ஏன்னா இதுவும் கிராண்ட் சன்னு, இது அந்த வீட்டுல உள்ள அனிமலான டாக்கு, இப்படி எடுத்துக்கலாம். அப்ப எல்லாரும் மனுஷங்க தான், ஆனா ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு பேர் இருக்கு. அதே போல ஆங்கில வார்த்தைகள்ல உதாரணமா இந்த இதை எடுத்துக்கிடுவோம், இந்த வாக்கியத்தை எடுத்துக்கிடுவோம். சாம் went quickly down the road to the yellow house. சாம் went quickly down the road to the yellow house. இதுல கிட்டத்தட்ட எத்தனை வார்த்தை இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 வார்த்தை இருக்கு. இந்த 10 வார்த்தைக்கும் இங்கிலீஷ்ல வெவ்வேறு பேர் இருக்கு, சரியா? எப்படி இந்த குடும்பத்துல எல்லாரும் மனுஷங்க தான், இந்த 10மே இங்கிலீஷ் வார்த்தை தான். இந்த குடும்பத்துல உள்ள எல்லாரும் மனுஷங்களா இருந்தாலும் அந்த ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு. இவருக்கு கிராண்ட்ஃபாதர், கிராண்ட்மா, அப்புறம் வந்து இவங்க வந்து யாரு? சன்-இன்-லா, இது வந்து டாட்டர், இது சன்-இன்-லா, இது சன்னு, இது டாட்டர்-இன்-லா, இப்படி ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு பேர். அப்போ ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு பேர் வைக்கும்போது எப்படி குடும்பத்துல ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு பேர் இருக்கும்போது, அதே மாதிரி இங்கிலீஷ் குடும்பத்துல உள்ள வாக்கியத்துல உள்ள எல்லா வார்த்தைகளுக்கும் தனித்தனி பேர். அந்த தனித்தனி பேர் தான் நம்ம இங்க பார்க்கக்கூடிய இந்த அட்ஜெக்டிவ்ஸ், அட்வெர்பு, கன்ஜெக்ஷன், இன்டர்ஜெக்ஷன், ப்ரீபோசிஷன், நவுன்ஸ், ப்ரொனவுன்ஸ் அண்ட் வெர்ப். இப்ப நம்ம இந்த பாடத்துல ரெண்டை பத்தி பார்க்க போறோம். ஒன்னு நவுன், இன்னொன்னு ப்ரொனவுன். இந்த ரெண்டை பத்தி தான் பார்க்க போறோம். லாஸ்ட்ல ஒரே ஒரு வரி வெறுப்பை பத்தி சிம்பிளா பார்ப்போம். இந்த 3 எண்ணத்தை நம்ம இந்த பாடத்துல நம்ம இந்த நோஸ்டுவல் பாடத்துக்கு அப்புறம் உள்ள கிராமர்ல இந்த 3 பார்க்க போறோம். அப்போ ஒரு ஆங்கில வார்த்தைகளை இந்த மாதிரி என்ன செய்யலாம்? தனித்தனியா பேர் வைக்கலாம். எல்லா ஆங்கில வார்த்தைகளுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு. அதை நம்ம கண்டுபிடிச்சு இது நவுனு, இது அட்வெர்பு, இது இன்டர்ஜெக்ஷன், இது ப்ரீபோசிஷன், இது வெர்பு, இது கன்ஜெக்ஷன், இது அட்ஜெக்டிவ், இது ப்ரொனவுன்ஸ் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? நம்ம தான் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒவ்வொன்றுக்கும் ஒரு வரையறை. என்ன வரையறை அப்படின்னு பார்ப்போம். முதல்ல ஸ்பாட்ஸ் ஆஃப் ஸ்பீச் உங்க புக்ல கொடுத்துருக்காங்க, அதை பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நவுன் அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் நவுன் அப்படின்னா என்ன? a word used to the name of a person, place or thing. ஒரு மனிதனுக்கு, ஒரு இடத்துக்கு, ஒரு பொருளுக்கு பேர் வைக்கக்கூடிய, டைரக்டா பேர் வைக்கக்கூடியதுக்கு என்ன பேர் அப்படின்னா, அது அனிமலா இருக்கலாம், என்னதா இருக்கலாம். அந்த வார்த்தைக்கு என்ன பேர் அப்படின்னா நவுன்னு பேர். அக்பர், சென்னை, கம்ப்யூட்டர், டாக் அப்படின்னு. ப்ரொனவுன் என்ன? நம்ம கீழே பின்னாடி விரிவா பார்ப்போம். ப்ரொனவுன்னா என்ன அப்படின்னா நவுனுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. a word is used to instead of a noun. instead of a noun னா நவுனுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. அடுத்து வெர்பு. வெர்பு என்பது வினைச்சொல். அட்வெர்பு வினைச்சொல்ல பற்றி சொல்லக்கூடியது. அட்வெர்பு விவரிச்சு சொல்லக்கூடியது.
அடுத்து அட்ஜெக்டிவ். நவுனை வந்து விளக்கி சொல்லக்கூடியது அட்ஜெக்டிவ். ப்ரிபோசிஷன், ரெண்டு வார்த்தைகளுக்கு இடையில வரக்கூடியது ப்ரிபோசிஷன். கன்ஜெக்ஷன், ரெண்டு வாக்கியங்களை இணைக்கிறது கன்ஜெக்ஷன் பேர். இன்டர்ஜெக்ஷன், கோபமான அல்லது வேப்பான வார்த்தைகளை பத்தி சொல்றதுக்கு அந்தோ, கைசேதமே அப்படின்னு சொல்றதுக்கு அலாஸ், வாவ், பியூட்டிஃபுல், மார்வலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய என்ன பேர் அப்படின்னா இன்டர்ஜெக்ஷன் பேர். என்ன பேர் அதுக்கு? இன்டர்ஜெக்ஷன். பிராவோ, ஹுர்ரா, இந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, ஹலோ, இதெல்லாம் வந்து இன்டர்ஜெக்ஷன் பேர். அப்போ மொத்தம் எத்தனை பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்கு அப்படின்னா மேலே பார்த்துருக்கோம். அட்ஜெக்டிவ், அட்வர்பு, கன்ஜெக்ஷன், இன்டர்ஜெக்ஷன், ப்ரிபோசிஷன், வெர்பு, ப்ரொனவுன்ஸ், நவுன்ஸ். எப்படி இந்த குடும்பத்துல உள்ள ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு பேரோ அதே மாதிரி இங்கிலீஷ் வாக்கியங்கள்ல ஒவ்வொரு வார்த்தைக்கு ஒரு பேர். இப்போ நவுனை பத்தி பார்ப்போம். நம்ம இந்த மூணு தான் பார்க்க போறோம். நவுன், ப்ரொனவுனை பார்க்க போறோம்னு சொல்லியிருந்தோம். நம்ம வெர்புல ஒரே ஒரு இதை பார்க்க போறோம் சொல்லி. நவுன். Noun is a word used to. Noun is a word used as a name of a person. ஒரு ஆளுக்கு பேர் வைக்கக்கூடியதா இருக்கும், ஒரு இடத்துக்கு பேர் வைக்கக்கூடியதா இருக்கணும், ஒரு பொருளுக்கு பேர் வைக்கக்கூடியதா இருக்கணும், ஒரு விலங்குக்கு பேர் வைக்கக்கூடியதா இருக்கணும், அல்லது ஒரு ஐடியா, ஒரு திட்டத்துக்கு பேர் வைக்கக்கூடியதா இருக்கும். சரியா? இந்த வார்த்தைகள் எல்லாம் என்னது? நவுன் பேர். ஒரு ஆளுடைய பேரா இருக்கலாம், ஒரு இடத்துக்கு பேரா இருக்கலாம், ஒரு பொருளுக்கு பேரா இருக்கலாம், ஒரு விலங்குக்கு பேரா இருக்கலாம், ஒரு ஐடியாவுக்கு பேரா இருக்கலாம். இந்த நவுன் கிட்டத்தட்ட எத்தனை வகைப்படும் அப்படின்னா ஒரு 5 வகைப்படும். சரியா? நவுன் வந்து 5 வகைப்படும். ஒண்ணு ப்ராப்பர் நவுன். ஒண்ணு என்னன்னா அப்படின்னா ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் நவுன்னா பேர் வந்து டைரக்டா அவங்களுக்கு இருக்கணும், மாத்திலாம் வைக்க கூடாது. உதாரணமா ட்ரீ. ட்ரீ என்பது மரம், இதுவும் பேர் தான். ஒரு தாவர இனத்தினுடைய பேரு மரம்னு வச்சுக்கலாம். ஆனா மேங்கோ ட்ரீ அப்படின்னு நான் சொல்றேன். மேங்கோ ட்ரீ அப்படின்னு சொல்றேன். நல்லா கவனிங்க, இந்த ட்ரீக்கும் மேங்கோ ட்ரீக்கு என்ன வித்தியாசம்? மேங்கோ ட்ரீங்கிறது மாம்பழ மரம், மாமரம். இந்த மாமரத்தை குறிப்பிட்டு சொல்றோம். அப்ப இது ப்ராப்பர் நவுன்ல வந்துடும். சரியா? வெறுமனே ட்ரீ மட்டும் தான் சொல்லியிருக்கேன், மரம் மட்டும் சொல்லியிருக்கேன். அது எங்க வரும் அப்படின்னா காமன் நவுன்ல வந்துடும். அப்போ இப்ப இந்த பாயிண்ட் நல்லா கவனிங்க. ப்ராப்பர் நவுன். நவுன்னா பெயர் சொல். நவுன்னா என்ன சொல்லு? பெயர் சொல், பெயரை குறிப்பும் சொல். ஒரு பொருளினுடைய பேரு அல்லது ஒரு இடத்தினுடைய பேரு அல்லது ஒரு ஆளினுடைய பேரு, ஒரு விலங்கினுடைய பேரு, ஒரு திட்டத்தின் ஒரு ஐடியாவோட பேர், இப்படி இருந்தா அதுக்கு பேரு நவுன் பேரு. அந்த நவுன்ல 5 வகை இருக்குன்னு பார்த்துருக்கோம். முதல்ல ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் நவுன் இஸ் நேம் ஆஃப் எ பர்டிகுலர் பர்சன் ஆர் எ பிளேஸ். பர்டிகுலர், குறிப்பிட்ட ஆளோட பேரா இருக்கணும், குறிப்பிட்ட இடத்தோட பேரா இருக்கணும். ஹரி, ஹரிங்கிறது ஒரு ஆளோட பேர். அக்பர் ஒரு ஆளோட பேர். ஸ்டீஃபன் ஒரு ஆளோட பேர். கயல் ஒரு ஆளோட பேர். சென்னை ஒரு இடத்தோட பேர். தமிழ்நாடு மாநிலத்தோட பேர். இந்தியா ஒரு நாட்டோட பேர். காமன் நவுன், இது ப்ராப்பர் நவுன். காமன் நவுன் பொது பேர். நேம் given in a common to every person or a thing of the same class or kind. Boy, பையன். கேர்ள், சிறுமி. உமன், பெண். ட்ரீ, மரம். அனிமல், விலங்கு. ஸ்கூல், பள்ளி. ஸ்டூடெண்ட், டீச்சர். இதெல்லாம் ஒரு ஆளோட பேர் இல்லை, ஒரு இனத்தோட குறிப்பிட்ட பேர். அப்போ டீச்சர், ஸ்டூடெண்ட் வந்து வகுப்புல 60 பேர் இருப்பான். இப்போ அதுல ஒரு ஆளை குறிப்பிட்டு சொன்னா அப்படின்னா அது யாரு? ப்ராப்பர் நவுன் ஆயிரு. சரியா? அப்ப இது என்ன நவுன்? காமன் நவுன். பொதுவாக சொல்லக்கூடியது என்ன? காமன் நவுன். இப்ப டாக்னா என்னது ஆயிடுது? நாயின்னு ஆயிடுச்சு. இப்ப இது என்ன நவுன் ஆயிரும்? இது குறிப்பிட்டு சொல்லிட்டோம். அப்ப என்னது? அது ப்ராப்பர் நவுன். அனிமல், இது ஒரு விலங்கை பற்றி மட்டும் சொல்லல, விலங்கினுடைய பேர், மொத்த விலங்கினுடைய பேர். அப்ப இது என்ன நவுன்? காமன் நவுன், பொதுவா குறிப்பிட்டிருக்கோம். அப்போ பெயர் சொல், நவுன்னா பெயர் சொல். அந்த இதுல எத்தனை? 2 பார்த்திருக்கோம். மூணாவது கலெக்டிவ் நவுன். கலெக்டிவ் நவுன் இஸ் த நேம் ஆஃப் எ பர்டிகுலர் பர்சன்ஸ் ஆர் திங்ஸ் டேக்கன் டுகெதர். சேர்ந்து இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தனிப்பெயர் இங்கிலீஷ்ல இருக்கு. கூட்டமா இருந்தா தனிப்பெயர் இங்கிலீஷுக்கு. அதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா, அந்த பேருக்கு, கூட்டத்தோட பேருக்கு என்ன பேர் அப்படின்னா கலெக்டிவ் நவுன் பேர். என்ன பேரு? கலெக்டிவ் நவுன். உதாரணமா போலீஸ்,
போலீஸ்னா யாரு? காவலர்கள். காவலர்கள். ஆர்மி ராணுவ வீரர்கள். கிரவுடு கூட்டம். பீப்புள் மக்கள். டீம் அது ஒரு அணியை கிரிக்கெட் டீம் 11 பேர். நேஷன் நாடு. ஃபேமிலி குடும்பம். அப்ப இதெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னா கூட்டத்தை குறிக்குது. இதுல நிறைய பேர் இருப்பாங்க. சரியா? அப்ப கூட்டத்தை குறிக்கக்கூடிய பேர் சொல்லுக்கு என்ன பேர் அப்படின்னா கலெக்டிவ் நவுன் பேர். அதெல்லாம் மறக்க கூடாதுப்பா. கூட்டத்தை குறிக்கக்கூடியது என்னது? கலெக்டிவ் நவுன் பேர். பொதுவா குறிப்பிடுறது என்ன பேரு? காமன் நவுன் பேர். பர்டிகுலரா ஒரு ஆளை பற்றி பேர் சொல்றது என்ன பேர் அப்படின்னா ப்ராப்பர் நவுன் பேர். அடுத்தது அப்ஸ்ட்ராக்ட் நவுன். என்ன? அப்ஸ்ட்ராக்ட் நவுன். இது ஒரு ஆளுடைய குவாலிட்டி. இஸ் யூசுவலி த நேம் ஆஃப் எ குவாலிட்டி, ஆக்ஷன் ஆர் ஸ்டேட். ஒரு நபருடைய குவாலிட்டி. அப்புறம் அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு, அப்புறம் அவருடைய நிலை என்ன. ஒரு ஆள் ரொம்ப கைண்ட்னஸ் அன்பா இருப்பார். அவங்க ரொம்ப ஹானஸ்டி, நல்ல விதமா நடந்துக்கிறார். லாட்டர், அவர் சிரிக்கக்கூடிய ஆள். ஹேட்ரட், வெறுக்கக்கூடிய ஆள். அவருடைய நிலை எப்படி இருக்குன்னா இளமையா இருக்காது, யூத். இப்படி அவரை பத்தி அவருடைய குவாலிட்டி, அவருடைய நடத்தை, அவருடைய செயல்பாடு, அவருடைய நிலை, இந்த மூணும் சொல்லக்கூடியது என்னது அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுன். இது ஒரு ஆள் இல்ல, ஒரு பொருள், ஒரு அனிமல்ஸ், எதனா எடுத்துக்கலாம். இத ஒரு ஆளை பத்தி உள்ள விவரங்களை இந்த மாதிரி சொல்லணும். அவருடைய நடத்தை, அவருடைய அவருடைய குவாலிட்டி, அவருடைய தன்மை, எப்படிப்பட்ட ஆளு, அவருடைய நடத்தை, அதுக்கப்புறம் அவருடைய நிலை, இப்படி சொல்லக்கூடிய என்னது அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னு பேர். அடுத்தது மெட்டீரியல் நவுன். மெட்டீரியல் நவுன்னா என்ன அப்படின்னா மெட்டல். மெட்டல்னா உலோகம். மெட்டல்னா என்னது? உலோகம். அந்த மெட்டல்ல இருந்து வந்ததுதான் என்னது அப்படின்னா மெட்டீரியல் நவுன் பேர். இப்ப மெட்டல்னா உலோகம். அந்த உலோகம் என்னதெல்லாம் இருக்கு அப்படின்னா தங்கம், வெள்ளி, அப்புறம் தாமிரம், இப்படி நிறைய உலோகங்கள் இருக்கு. தங்கம்னா என்னது? கோல்டு. இப்படி நிறைய உலோகங்களை குறிக்கக்கூடிய பேர் சொல்லுக்கு என்ன பேர் அப்படின்னா மெட்டீரியல் நவுன். அது சம்பந்தப்பட்ட பேர் சொல்லுக்கு மெட்டீரியல் நவுன் சொல்லலாம். இப்போ நம்ம கோல்டு, சில்வர், ஃபைபர், டைமண்ட், வுட்டு, கிளே, காட்டன், இதெல்லாம் மற்ற பொருட்களுக்கு மெட்டீரியலா பயன்படுது, உற்பத்தி பொருளா பயன்படுது. இப்போ கோல்டு நகை செய்ய பயன்படுது, சில்வர் நகை செய்ய பயன்படுது, ஃபைபர்னா துணி, துணி இழை, இலை எதுக்கு பயன்படுது? துணி செய்ய பயன்படுது, துணிகள் உருவாக்க பயன்படுது. டைமண்டு, வுட்டு மரம், வீடு கட்ட, அப்புறம் எரிக்கிறதுக்கு. கிளே களிமண், எதுக்கு பயன்படுது அப்படின்னா செங்கல் உருவாக்குறதுக்கு, பொம்மை உருவாக்குறதுக்கு. காட்டன், இதுவும் பஞ்சு தான். பஞ்சுல இருந்து என்ன உண்டாக்குறாங்க? இலை உண்டாக்குறாங்க. இலையில இருந்து என்ன செய்யறாங்க? ஃபைபர்னா நாறு, காட்டனும் இருந்து ஒரு இலை உண்டாகும், ஃபைபர்ல இருந்து இலை உண்டாகும். ரெண்டுல இருந்து என்ன செய்யலாம்? துணி தயாரிக்கலாம். காட்டன்ல இருந்து என்ன செய்யலாம்? துணி தயாரிக்கலாம். இதெல்லாம் மெட்டீரியலா பயன்படுது. அதுல இருந்து வர்றதுனால அதுக்கு என்ன பேர் அப்படின்னா மெட்டீரியல் நவுன். மெட்டல்ல இருந்து வந்ததுனால மெட்டீரியல் நவுன் சொல்லலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அப்போ நம்ம நவுனை பத்தி பார்த்துருக்கோம். ஒன்று என்னது? ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், கலெக்டிவ் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன், மெட்டீரியல் நவுன். ப்ராப்பர் நவுன் திரும்ப சொல்றேன் யாவதுங்க, ஒரு ஆளுடைய பேரை குறிப்பிட்டு சொல்லிடும். அக்பர்னா அக்பர், ஸ்டீஃபன், அவர் பேர் மறைமுகமா சொல்லார், பேரு கரெக்டா இருக்கும். குறிப்பிட்டு சொல்றதுனால அதுக்கு பேர் ப்ராப்பர் நவுன். அதுக்கு பதிலாக ஒரு ஆளுடைய பேரு, அவர் மென், அவர் மனுஷன் அப்படின்னு சொல்லக்கூடாது. மென்னா என்னது? காமன் நவுன்ல வந்து. அவர் யாரு அப்படின்னா ஸ்டீஃபன் அப்படின்னு சொன்னா அவர் ஆண். அவரை பத்தி தெளிவா சொல்லியாச்சு, ஸ்டீஃபன். இப்போ குறிப்பிட்டு சொன்னதுனால அது பத்தி ப்ராப்பர் நவுன்ல வந்துடும். சரியா? கலெக்டிவ் நவுன்னா கூட்டமா உள்ளதுக்கு ஃபுல்லா. அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா ஒரு ஆளுடைய தன்மை, அவருடைய அவர் என்ன நிலையில் இருக்கிறாரு, அவருடைய ஆக்ஷன், ஸ்டேட், தன்மை, அவர் எப்படி இருக்கிறாரு, அவருடைய நிலை என்ன, இதெல்லாம் பார்ப்போம். அடுத்து மெட்டீரியல் நவுன். மெட்டீரியல் நவுன் என்பது தங்கம், வெள்ளி, சில்வர், தங்க, வெள்ளி, கோல்டு, சில்வர், அப்புறம் காப்பர், இப்படி மெட்டலை பத்தி சொல்லக்கூடிய எல்லா பேர் சொல்லும் மெட்டீரியல் நவுனு. அப்புறம் ஃபைபர், டைமண்ட், வுட்டு, கிளே, காட்டன், இதெல்லாம் மெட்டீரியல் நவுன். இல்லையா? இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்? மெட்டீரியல் நவுன்ல பார்க்க போறோம். எடுத்துக்காட்டு பார்ப்போம். ரைஸ் மெட்டீரியல் நவுன் தான், சுகர் மெட்டீரியல் நவுன் தான், வாட்டர் மெட்டீரியல் நவுன் தான், மில்க் மெட்டீரியல் நவுன் தான். மெட்டீரியல் நவுன் இஸ் நேம் ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ் அஸ் எ ஹோல். ஃபுல்லா கொடுக்கக்கூடியது. இப்போ ரைஸ் இருக்கு, ரைஸ்ல எத்தனை அரிசி இருக்கும்? ஏகப்பட்ட அரிசி இருக்கும். ஃபுல்லா சேர்த்தது என்னது அப்படின்னா மெட்டீரியல் நவுன்.
அடுத்தது கலெக்டிவ் நவுனுக்கு சில எடுத்துக்காட்டுகள் இருக்கு, அதை பின்னாடியும் நம்ம பார்ப்போம். கலெக்டிவ் நவுன் கூட்டமா இருக்குன்னு சொன்னோமா இல்லையா? இப்போ பேக் ஆஃப் டாக்ஸ், டாக்குகள் வந்து கூட்டம் கூட்டமா இருக்கிறதுக்கு இப்படிதான் சொல்லுவாங்க, பேக் ஆஃப் டாக்ஸ். ட்ரூப் ஆஃப் மங்கீஸ், மங்கிகள் கூட்டமா இருந்தா இப்படிதான் சொல்லுவாங்க, ட்ரூப் ஆஃப் மங்கீஸ். லிட்டர் ஆஃப் பப்பீஸ், நாய்க்குட்டிகள். ஸ்கூல் ஆஃப் ஃபிஷ், மீன் கூட்டத்துக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்கூல் ஆஃப் ஃபிஷ் அப்படின்னு. இதுக்கு என்ன அர்த்தம்? மீன் கூட்டம். இந்த ஸ்கூலுக்கு வந்து நம்ம பள்ளிக்கூடம் நினைச்சிடக்கூடாது, பள்ளிக்கூடம் நினைக்கக்கூடாது. ஸ்கூல் ஆஃப் ஃபிஷ்னா எப்படி சொல்லணும்? மீன் கூட்டம் சொல்லணும். இது கூட்டத்திற்கான கலெக்டிவ் நவுனுக்கான பேர். அடுத்து கலெக்டிவ் நவுனுக்கு பாருங்க, ஆர்மி ஆஃப் சோல்ஜர்ஸ். இது ஆர்மி வந்து கலெக்டிவ் நவுன் தான். எ டீம் ஆஃப் டக்ஸ், வாத்து கூட்டம். எ பஞ்ச் ஆஃப் கீஸ், சாவி கொத்து. சரியா? அதுல நிறைய கீர் சாவி இருக்கும், அதை எப்படிதான் சொல்லணும்? எ பஞ்ச் ஆஃப் கீஸ். இதுதான் கலெக்டிவ் நவுன். டீம் கலெக்டிவ் நவுன், ஆர்மி கலெக்டிவ் நவுன். அப்ப நல்லா கவனிச்சிடுங்க, கலெக்டிவ் நவுன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிடுங்க. பாத்து இப்ப நம்ம அடுத்தது பார்ப்போம். இப்போ pick out the words from the list and put them appropriately in the table. இதுல நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. இது ஒவ்வொன்றுக்கும் எந்தெந்த பேரு எங்கெங்க வரும். பேர்சன் ஒரு ஆளுக்கு ஆள் பேரு ஆளு, பிளேஸ்னா இடம், திங்னா பொருள், அனிமல்னா விலங்கு, ஐடியாஸ் அண்ட் ஃபீலிங்ஸ். இதெல்லாம் நான் தலைப்பை வாசிருக்கேன். இப்போ இதை வாசிச்சு பார்த்தோம்னா எது எது எங்க வரும்னு சொல்லணும். பேர்சன்னா ஆள் பேரு, பிளேஸ் இடம், திங் பொருள், அனிமல் விலங்கு, ஐடியாஸ் அண்ட் ஃபீலிங்ஸ். இது வந்து உணர்வுகள், ஆச்சரியங்கள், திட்டங்கள், எண்ணங்கள். சரியா? டேவிட் எங்க வருவாரு? பேர்சன்ல வருவார். மதுரை எங்க வரும்? இடத்தினுடைய பேர்ல வரும். பேரட் கிளி, அனிமல்ல வந்துடும். ஹாப்பினஸ் ஃபீலிங்ஸ்ல வந்துடும். புக்கு திங்ஸ்ல வந்துடும். தாட்டி எண்ணம் இங்க வந்துடும். அடுத்தது கிரீன் வந்து பச்சை. பச்சை வந்து எதுல வரும்? கலர்ல வரும். கலர் எங்க கொண்டு வரலாம்? பாப்போமா. டைகர் வந்து அனிமல்ல வந்துடும். சரியா? திருச்சி இடத்துக்கு பேர், பிளேஸ்ல வந்துடும். கம்ப்யூட்டர் திங் பொருள் பேர்ல வந்துடும். நாராயணன் ஆள் பேர்ல வந்துடுவாரு. பேன் திங்ஸ் இதுல வந்துடும். சிஸ்டர் பேர்சன் ஆள் பேர்ல வந்துடும். கலாம் அவர் பேர்சன் ஆள் பேர்ல வந்துடுவாரு. உமன் அதுவும் பேர்சன் தான். பென்சில் திங்ஸ், பாரதி ஆள் பேர் தான். அப்புறம் ப்ராப்ளம் ஃபீலிங்ஸ்ல வந்துடும். ஐடியாஸ் அண்ட் ஃபீலிங்ஸ்ல வந்துடும். பிரதர் பேர்சன்ல வந்துடுவாரு. மும்பை இடத்து பேர், பிளேஸ்ல வருவாரு, பிளேஸ்ல வந்துடும். அடுத்தது இது என்னது பார்ப்போமா. சுவான்னா என்னது? வாத்து. அப்போ இது ஒரு அனிமல்ல வந்துடும். எலிஃபண்ட் அனிமல்ல வந்துடும். விஜய் பேர்சன்ல வந்துடுவாரு. சொல்யூஷன் ஐடியாஸ்ல வந்துடும். சக்சஸ் எண்ணத்துல ஃபீலிங்ஸ்ல வந்துடும். ஸ்கூல் அது வந்து ஸ்கூல் இடம், பிளேஸ்ல வந்துடும். கான்வெண்ட் பிளேஸ்ல வந்துடும். இப்போ நம்ம பார்க்க மட்டும் என்னது? கிரீன் வந்து இதுல வரலாம். ஒரு நிறம் வந்து திங்ஸ்ல வருமா? வித்தியாசமா இருக்க. நவுன் தான். கிரீன்ஸ் வந்து திங்ல போடுவோமா? பொருள்ல வராது. இது கிரீன் ஐடியாஸ் அண்ட் ஃபீலிங்ஸ், பிளேஸ், பேஷன்ஸ் வராது. கிரீன் ஒரு ஆளுக்கு பேர் வச்சோம்னா அது வந்து பேஷன்ல கொண்டு வரலாம். சரி, அதை யோசிப்போம். இன்ஷால்லா அதை பாருங்க. இப்ப நம்ம நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த 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 வேர்ட்ஸுகள் எல்லாம் இந்த கட்டத்துக்குள்ள என்ன செய்யணும்? ஒவ்வொன்றா எடுத்து. டேவிட் எதுக்குள்ள வருவாரு? பேர்சனுக்குள்ள வருவார். மதுரை எதுக்குள்ள வரும்? இடத்துக்குள்ள வரும். எடுத்து எழுதிடலாமா? இது எல்லாமே என்னது? நவுன். நவுனை நம்ம பிரிச்சுலாம் பார்க்கல, எல்லாமே நவுன். சரியா? சரி, அடுத்தது சி, filling the blanks with the suitable collective noun. Filling the blank with the suitable collective noun. கலெக்டிவ் நவுன் என்னது? இந்த கூட்டமா இருக்கக்கூடிய பேர் இருக்குல்ல, கலெக்டிவ், கலெக்ஷன் அப்படின்னா கலெக்டிவ் நவுன், கூட்ட பெயர்கள். அதுக்குள்ள பெயர்கள் மேல கொடுத்துருக்காங்க.
அதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எடுத்து எழுதணும். இது ஷயர், ஷவர், பவுல், ஃபிளாக், கப், பேர், ஸ்வாம், பஞ்ச், ஹெர்டு, பாட்டில். இதுல தெரிஞ்சதை முதல்ல எழுதிக்கிடுவோம், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கணும். சரியா? முதல்ல ஹெர்ட் ஆஃப் கவுஸ் அப்படின்னு சொல்லலாம். பசுமாட்டு கூட்டம். அப்ப என்ன வரும்? ஃபர்ஸ்ட் ஹெர்ட் ஆஃப் கவுஸ். இது இப்படி இந்த பசுமாட்டு கூட்டத்தை வெறுமன தமிழ்ல தமிழ்ல எல்லாத்துக்கும் கூட்டம் தான். யானை கூட்டம், குதிரை கூட்டம், அப்புறம் நரி கூட்டம், எல்லாத்துக்கும் கூட்டம் தான். இது கலெக்டிவ் நவுனுக்கு எல்லாத்துக்குமே வார்த்தை வந்து கூட்டம் தான், மாறவே மாறாது. ஆனா இங்கிலீஷ்ல அதுல மாத்திரு. இங்கிலீஷ்ல ஒவ்வொன்றுக்கும் ஒரு வார்த்தை. அதுதான் இங்கிலீஷினுடைய அழகு. சரியா? அப்போ a herd of cows. அடுத்தது a dash of birds அப்படின்னு சொல்லிருக்கான். a flock, பறவைகள் கூட்டம். a flock of birds. அடுத்தது இந்த சிங்கர்ஸுக்கு பின்னாடி பார்ப்போம். a dash of milk, a bottle of, இது flock, a bottle of milk. அடுத்து a cup of tea, a cup of tea. அப்புறம் a bunch of grapes, ஏழாவதுக்கு a bunch of grapes. அடுத்தது a pair of shoes, ஒரு ஜோடி காலணிகள். அடுத்து a shower of rain, மழை வந்து உங்க பாத்ரூம் இதுல குளியலறையில ஷவர் விழும்ல, a shower of rain. அடுத்தது என்ன பார்க்க போறோம்? வேற என்ன இல்ல? a dash of ants வருது. அப்புறம் இதுக்கு தான் பார்க்கணும். சரி, அதை நான் பார்த்து சொல்றேன். சரியா? அப்போ இந்த சோயர் இருக்குல்லப்பா, சோயர் இது வந்து பாடகரை குறிக்கும். அப்ப என்ன சிங்கர்ஸ் இருக்கா? அப்ப சோயர் ஆஃப் சிங்கர்ஸ். சரியா? அடுத்தது பவுல், பவுல்னா கிண்ணம். அப்ப எட்டாவதுக்கு பவுல் ஆஃப் ரைஸ். எட்டாவதுக்கு பவுல் ஆஃப் ரைஸ், அரிசி. சரியா? அடுத்தது ஸ்வாம் அப்படின்னா எறும்புகளுடைய கூட்டத்துக்கு பேரு ஸ்வாம். அப்ப ஸ்வாம் ஆஃப் ஆன்ஸ். இப்ப நம்ம பார்க்க போறது எல்லாமே என்ன, பார்த்தது எல்லாமே என்னது? கலெக்டிவ் நவுன் தான். a head of house, a flock of birds, a shower of singers, a bottle of milk, a cup of tea, a swarm of ants, a bunch of grapes, a bowl of rice, a pair of shoes, a shower of rain. எல்லாமே கலெக்டிவ் நவுன். தமிழ்ல எல்லாத்துக்கும் கூட்டம்னு தான் பேர் வருமே தவிர, கொத்து, கூட்டம் அப்படின்னு தான் பேர் வருமே தவிர, இங்கிலீஷ்ல ஒவ்வொன்றுக்கும் தனி பேர். ஃபிஷ்ஷுடைய கூட்டத்துக்கு என்ன, மீன்களுடைய கூட்டத்துக்கு என்ன பார்த்து ஞாபகம் இருக்கா? ஸ்கூல், ஸ்கூல் ஆஃப் ஃபிஷ், ஸ்கூல் ஆஃப் ஃபிஷ் அப்படின்னு சொல்லணும். மீன் கூட்டம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு இங்கிலீஷ்ல ஒவ்வொரு கூட்டத்துக்கு ஒரு பேர் இருக்கு. அதெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கணும். இந்த எழுதி, இதை நோட்ல எழுதி மனப்பாடம் பண்ணிக்கணும். சரிதானா? சரி. அடுத்து நவுன் பார்த்து முடிச்சிட்டோம். நவுனுடைய வகைகளை பார்த்து முடிச்சிட்டோம். நவுன் இப்போ இதுல பி இருக்குப்பா. இந்த பியை மட்டும் நான் என்ன செய்யறேன், உங்களுக்கு பிடிஎஃப் நான் செஞ்சு அனுப்புறேன். சரிதானா? பியில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரீட் த ஃபாலோவிங் பேராகிராஃப் அண்ட் பிக் அவுட் த டிஃபரன்ஸ் டைப் ஆஃப் நவுன்ஸ் அண்ட் புட் தம் இன் த டேபிள். இதை படிச்சு பார்த்துட்டு, ஹாபி இஸ் அன் ஆக்டிவிட்டி தட் வி என்ஜாய் டூயிங் இன் அவர் ஃப்ரீ டைம். இட் கீப்ஸ் அஸ் பிஸி இன் அவர் லெசர் டைம். People choose their hobby on the basis of their interest and personality. Do you know what Dr. APJ Abdul Kalam's hobby was? இப்படின்னு சொல்லி ஒரு வாக்கியம் கொடுத்துருக்காங்க. இந்த வாக்கியத்தோட வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் என்னென்ன வார்த்தை, ப்ராப்பர் நவுன் எது, காமன் நவுன் எது, கலெக்டிவ் நவுன் எது, அப்ஸ்ட்ராக்ட் நவுன் எது அப்படின்னு என்ன செய்யணும், இதுல எழுதணும். நான் என்ன செய்யறேன், இந்த வாக்கியத்தை நான் என்ன செய்யறேன், இது இந்த டேபிளை போட்டு உங்களுக்கு போட்டோ எடுத்து என்ன செய்யறேன் அனுப்புறேன். அதை நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா பி கட்டத்துல என்ன செஞ்சுங்க, அந்த அட்டவணையில நிரப்பிடும். சரிதானா? அடுத்தது நம்ம பார்க்க போறது நவுனை ஃபுல்லா பார்த்துட்டோம். நவுன்னா என்னன்னு பார்த்துட்டோம். நவுன் என்பது பெயரை குறிக்கும் சொல். அது எத்தனை வகையா இருக்கு?
5 வகையா இருக்கு. ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், கலெக்டிவ் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன், மெட்டீரியல் நவுன். ப்ராப்பர் நவுன்னா குறிப்பிட்டு சொல்லக்கூடியது, காமன் நவுன்னா பொதுவானது, கலெக்டிவ் நவுன்னா கூட்டத்துக்கு சொல்லக்கூடியது, அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா ஒரு ஆளுடைய ஒரு பேர் ஒரு பொருளுடைய குவாலிட்டி ஆக்ஷன் ஸ்டேட்டை சொல்லக்கூடியது, மெட்டீரியல் நவுன்னா உற்பத்தி எதுல இருந்து உற்பத்தி பண்றாங்களோ அந்த பொருளை சொல்லக்கூடியது, எதுல இருந்து மற்ற பொருட்களை உற்பத்தி பண்றாங்களோ அந்த பொருளை சொல்ல. அதான் சொல்லுங்க, இட்ஸ் எ நேம் ஆஃப் ஏ ரா மெட்டீரியல் ஆஃப் ஏ ப்ராடக்ட். துணி எதுல இருந்து உற்பத்தி பண்றாங்க? பஞ்சுல இருந்து, காட்டன் இருந்து. அப்ப அது மெட்டீரியல் நவுன். தங்க நகை எதுல இருந்து உற்பத்தி பண்றாங்க? தங்கத்துல இருந்து. சரி, அப்போ பொம்மை எதுல இருந்து உற்பத்தி பண்றாங்க? களிமண்ல இருந்து. கிளைனா களிமண். இப்படி ஒவ்வொரு பொருளும் எதுல இருந்து உற்பத்தி பண்றாங்களோ அந்த உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளுக்கு என்ன பேர் அப்படின்னா, உற்பத்தி பண்ண தேவையான முக்கியமான மூலப்பொருளுக்கு என்ன பேர் அப்படின்னா மெட்டீரியல் நவுன். மூலப்பொருளுக்கு என்ன பேரு? மெட்டீரியல் நவுன். இந்த மூலப்பொருள்னு சொல்லிக்கலாம். மூலப்பொருளுக்கு என்ன பேரு? மெட்டீரியல் நவுன். சரி, இப்போ நம்ம அடுத்து புரோனவுனை பார்ப்போம். நவுன் பார்த்தாச்சு. நவுனுக்கு அடுத்து அப்புறம் என்ன பார்க்க போறோம்னா புரோனவுன். புரோனவுன் என்ன அப்படின்னா என்ன? இது ரொம்ப சிம்பிளான ஒண்ணுதான். புரோனவுன் இஸ் எ வேர்ட் யூஸ்டு இன்ஸ்டெட் ஆஃப் எ நவுன். நவுன் இருக்கு, நவுனுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் புரோனவுன். அது ஏன் சார்? உதாரணமா ஒரு ஆளுடைய பேரை வச்சுக்கிடுமா, முகம்மது. முகம்மது இஸ் ஏ பாய். முகமது ஒரு பையன். திரும்ப முகம்மது அடுத்த வாக்கியம் எழுதுறேன். முகம்மது இஸ் பிளேயிங். முகமது ஒரு பையன், முகமது விளையாடிக்கிட்டு இருக்கான். நல்ல கவனிங்க, முகமது ஒரு பையன், முகமது விளையாடிக்கிட்டு இருக்கான். 2 தடவை முகமது வருது. எனக்கு இங்கிலீஷ்ல எப்பவுமே அப்படி, இங்கிலீஷ்காரன் என்ன செய்வான்னா முதல் தடவை தான் பேரை பயன்படுத்துவான், நவுனை பயன்படுத்துவான். முகமது நவுன், பேர் சொல், ஒரு ஆளை நேரடியாக குறிப்பிடுது, ப்ராப்பர் நவுன். திரும்ப அவரை பற்றி அவருடைய பேரை முகமதுன்னு சொல்லி அந்த பேராகிராஃப் ஃபுல்லா சொல்லிக்கிட்டே வர மாட்டான். அடுத்து என்ன செய்வோம் அப்படின்னா, அந்த முகமதுக்கு பதிலாக ஒரு வார்த்தை பயன்படுத்தும். முகமது என்பவர் யாரு? ஆண்பாலா பெண்பாலா? ஆண்பால். அவர் ஆண். அப்ப அதுக்கு பதிலாக என்ன செய்வாங்க? அந்த முகமதுக்கு பதிலாக ஹீங்கிற வார்த்தை பயன்படுத்துவார். முகமது இஸ் ஏ பாய், ஹி இஸ் பிளேயிங். முகமது ஒரு பையன், அவ விளையாடிக்கிட்டு இருக்கான். அப்போ இந்த ஹீ எதுக்கு பதிலாக போட்டோம்? முகமதுக்கு பதிலாக போட்டோம். அதாவது நவுனுக்கு பதிலாக போட்டோம். அப்ப நவுனுக்கு பதிலாக போட்டதுனாலதான் அதுக்கு பேரு ப்ரோனவுன். நவுனுக்கு பதிலாக ப்ரோனவுன். ப்ரோனவுன் இஸ் a word used instead of a noun. நவுனுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் ப்ரோனவுன். அப்ப எப்போதும் இந்த இங்கிலீஷ்ல திரும்ப நம்ம தமிழ்லயே அப்படித்தான் செய்யறோம். முகமது என்பவர் ஒரு பையன், அவன் விளையாடிட்டு இருந்தான். அப்ப அவன் சொல்லுவோம். தமிழ்ல ப்ரோனவுன் என்னது? அவன். சரியா? நிறைய ப்ரோனவுன் இருக்கு. அதுல ப்ரோனவுன் முதல்ல என்ன நுழைக்கணும்? ப்ரோனவுன் இஸ் a word used instead of a noun. பெயர் சொல்லுக்கு பதிலாக நவுனுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் ப்ரோனவுன். ரொம்ப சிம்பிள். இதுல எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க, அதை பாருங்க. சோபா ஆல்வேஸ் லவ்ஸ் டான்சிங். சோபா டான்ஸ் ஆடுறத, நடனம் ஆடுறத விரும்புற, எப்போது விரும்புற. she wants to go to dance school. she wants to go to dance school. டான்ஸ் ஸ்கூலுக்கு போறதுக்கு, நடன பள்ளிக்கு போறதுக்கு விரும்புறான். இப்போ இங்க சோபா, இங்க நான் என்ன வார்த்தை பயன்படுத்திருக்கேன்? ஷீங்கிற வார்த்தை பயன்படுத்திருக்கேன். அப்போ சோபா என்பது நவுனு, ஷீ என்பது ப்ரோனவுன். சரிதானா? சரி, இப்போ இந்த எபோவ் எக்ஸாம்பிள் இந்த வேர்டு ஷீ ரீப்ளேஸ் நவுன் சோபா. இந்த இடத்துல சோபா தான் வரணும். அதுக்கு பதிலாக சோபாவுக்கு பதிலாக தான் என்ன போட்டுக்கோம்? ஷீயை போட்டுக்கோம். எனவே ஷீ என்பது ப்ரோனவுன். ஸோ த வேர்டு ஷீ இஸ் ஏ ப்ரோனவுன். சரியா? சரி, ப்ரோனவுன்னா என்ன? திரும்ப சொல்லுங்க. நவுனுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைக்கு என்ன பேரு? ப்ரோனவுன். இதுல 2 விதமான ப்ரோனவுன், 4 விதமான ப்ரோனவுன் இருக்கு. ஒன்னு சப்ஜெக்ட் ப்ரோனவுன், ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன், பொசசிவ் அட்ஜெக்ட் ப்ரோனவுன், பொசசிவ் ப்ரோனவுன். சரியா? இப்போ இந்த ப்ரோனவுன் என்பது நவுனுக்கு பதிலாக வரக்கூடிய ப்ரோனவுன். நவுனுக்கு பதிலாக வரக்கூடிய வார்த்தை தான் ப்ரோனவுன் பேர். இப்போ ஐ, இது சப்ஜெக்ட் ப்ரோனவுன். இது வாக்கியத்துல முதல்ல வரும், அதனால இது சப்ஜெக்ட் ப்ரோனவுன். வி நாங்கள், யூ நீ, தெய் அவர்கள், ஹி அவன், ஷீ அவள், இட் அது.
இதெல்லாம் ஒரு ஆளுக்கு பதிலாக, ஒரு நபருக்கு பதிலாக, ஒரு விலங்குக்கு பதிலாக வரக்கூடிய புரோனவுன். இப்போ மாலதி, மாலதிக்கு என்ன வரும்? சீதவன். அப்துல் காருக்கு என்ன வரும்? ஹீ வரும். அப்புறம் வந்து அந்த காவலர்கள், அப்போ அவர்களுக்கு என்ன வரும்? அதுக்கு பதிலாக they. யானை, எலிபண்ட் அப்படின்னு வருது, அதுக்கு பதிலாக என்ன வரும்? இட்டு வரும். அடுத்த வாக்கியத்துல இட்டு வரும். ஒரு சப்ஜெக்டுக்கு பதிலாக, ஒரு நவுனுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் புரோனவுன். அது சப்ஜெக்ட் புரோனவுன், இன்னொன்னு ஆப்ஜெக்ட் புரோனவுன். இது வாக்கியத்துல பின்னாடி வரும். மீ எனக்கு, அஸ் எங்களுக்கு, யூ நீ, தம் அவர்களுக்கு, ஹிம் அவனுக்கு, ஹெர் அவளுக்கு, இட் அதுக்கு. இது ஆப்ஜெக்ட். பின்னாடி வந்துச்சுன்னா, ஒரு வாக்கியத்துல முன்னாடி வந்தா சப்ஜெக்ட் புரோனவுன், அந்த வாக்கியத்துல பின்னாடி வந்தா ஆப்ஜெக்ட் புரோனவுன். அடுத்து என்னுடைய, பொசசிவ்னா சொந்தமான. என்னுடைய, எங்களுடைய, அவர் மை என்னுடைய, அவர் எங்களுடைய, இவர் உங்களுடைய, உன்னுடைய, தேர் அவர்களுடைய, ஹிஸ் அவனுடைய, ஹெர் அவளுடைய, இட்ஸ் அதனுடைய. இப்படி ஒரு ஆளுக்கு அப்படின்னு சொல்றதுக்கு என்னுடைய, உன்னுடைய சொல்றதுக்கு என்ன? பொசசிவ் அட்ஜெக்டிவ். இதே மாதிரி பொசசிவ் ப்ரோனவுன் இருக்கு. மைன் என்னுடைய, அவர்ஸ் எங்களுடைய, யுவர்ஸ் உங்களுடைய, தேயர்ஸ் அவர்களுடைய, ஹிஸ் அவனுடைய, ஹெர்ஸ் அவளுடைய, இட்ஸ் அதனுடைய. இது பொசசிவ் ப்ரோனவுன். ஒரு ஆளுடைய அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஆளுக்கு பதிலாக சொல்லக்கூடிய வார்த்தை தான் பொசசிவ் ப்ரோனவுன். சரியா? இப்போ இதெல்லாம் நல்லா படிச்சுக்கணும். ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் எழுதணும். ஐனா என்ன? நான், வீணா நாங்கள், யூனா நீ, தெய்னா அவர்கள், ஹீனா அவன், ஷீனா அவள், இட்னா அது. நீ எனக்கு, அஸ் எங்களுக்கு, ஈ உனக்கு, தெம் அவர்களுக்கு, ஹிம் அவனுக்கு, ஹெர் அவளுக்கு, இட் அதுக்கு அதற்கு. மை என்னுடைய, அவர் எங்களுடைய, இவர் உங்களுடைய, தேர் அவர்களுடைய, இஸ் அவனுடைய, ஹெர் அவளுடைய, இட்ஸ் அதனுடைய. மைன் எங்களுடைய, எங்களுக்கு, அவர்ஸ் எங்களுக்கு, இவர்ஸ் உங்களுக்கு, தேயர்ஸ் அவர்களுக்கு, இஸ் அவனுக்கு, ஹெர்ஸ் அவளுக்கு, இட்ஸ் அதற்கு. இதெல்லாம் அர்த்தம் என்ன செஞ்சுக்கணும்? அதில் எழுதிக்கணும். ஒவ்வொன்றுக்கும் உள்ள ப்ரோனவுனை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கணும். சப்ஜெக்ட் ப்ரோனவுன் இப்போ அதை பத்தி விளக்கமா சொல்றேன். வாக்கியத்துல முதல்ல வரும்னு சொன்னோமா இல்லையா? அது இப்போ சப்ஜெக்ட் ப்ரோனவுன்னா நவுனுக்கு, பேர்ச்சொல்லுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடியதுதான் ப்ரோனவுன். அது எப்போ சப்ஜெக்டா வருதோ அது அப்போ வந்து அது சப்ஜெக்ட் ப்ரோனவுன் என்று அழைக்கப்படும். உதாரணமா, சப்ஜெக்ட் ப்ரோனவுன் இஸ் எ பெர்சனல் ப்ரோனவுன் that used as the subject of the verb. ஒரு வெர்பினுடைய சப்ஜெக்டா பயன்படுத்தப்பட்டுச்சுன்னா இதெல்லாம் ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், they. இதெல்லாம் சப்ஜெக்டா வந்துச்சுன்னா, வார்த்தையினுடைய வாக்கியத்தினுடைய முதல்ல வந்துச்சுன்னா அது சப்ஜெக்ட் ப்ரோனவுன். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. she is my friend, இங்க she வந்திருக்கு, இது ப்ரோனவுன். என்ன? அப்ப இது சப்ஜெக்டா வந்ததுனால, முதல்ல வர்றதுனால, வெர்பினுடைய சப்ஜெக்டா வந்ததுனால சப்ஜெக்ட் ப்ரோனவுன். இட் இஸ் மை டாக், இப்ப இட், இது சப்ஜெக்ட் ப்ரோனவுன். they are reading, அவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப they முதல்ல வருது, சப்ஜெக்டா வருது, அப்ப சப்ஜெக்ட் ப்ரோனவுன். ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்னா அந்த வெர்பினுடைய ஆப்ஜெக்ட் அது வரும். சரியா? ஆப்ஜெக்ட் pronoun is a type of a personal pronoun that replaces a noun with an object. ஆப்ஜெக்டா அந்த pronoun வந்துச்சுன்னா அது ஆப்ஜெக்ட் pronoun. இப்போ மீ, அஸ், யூ, ஹிம், ஹெர், இட், தம், இது வந்து ஆப்ஜெக்ட்ல வெர்பினுடைய வாக்கியத்தினுடைய கடைசியில வரணும். த பெயிண்டிங் இஸ் டன் பை மீ. அப்போ அந்த பெயிண்டிங்கை வரைஞ்சது யாரு? பெயிண்டிங் என்னால் வரையப்பட்டது. அப்போ நல்ல கவனிங்க. மீ வந்து எனது ஆப்ஜெக்ட்ல வருது, அப்போ ஆப்ஜெக்ட் pronoun. he called them, அவன் அவர்களை அழைத்தான், அப்ப ஆப்ஜெக்ட்ல வருது, அப்ப ஆப்ஜெக்ட் pronoun கடைசியில வருது. I will give you a book, I will give you a book, அப்ப you வந்து ஆப்ஜெக்ட்ல வருது. I will, நான் உனக்கு தருவேன். அப்ப you வந்து என்னது? ஆப்ஜெக்ட் pronoun. சப்ஜெக்ட் pronoun வந்து வாக்கியத்துல முதல்ல வரணும், ஆப்ஜெக்ட் pronoun வந்து வாக்கியத்துல கடைசியில வரணும். pronounனா என்ன அப்படின்னா நவுனுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளுக்கு pronoun பேர். சரி, இப்போ ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்கான். சேஞ்ச் தி அண்டர்லைன்டு வேர்ட்ஸ் வித் கரெக்ட் pronoun. இதை வச்சு இந்த வாக்கியத்தை வச்சு அதை என்ன செய்யணும்? அண்டர்லைன் வேற இந்த வார்த்தைகளை வச்சு மாத்திக்கணும். தெய்னா அவர்கள், ஹீனா அவர் அல்லது அவன், ஹெர்னா அவளுடைய, ஹிம்னா அவனுடைய, இட்னா அது, ஷீனா அவள். இதை ஞாபகம். சரியா? இப்போ இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த வார்த்தையை கரெக்டா சொல்லணும். ஐ சா மிஸ்டர் பாலு திஸ் மார்னிங், நான் இன்னைக்கு மிஸ்டர் பாலுவை இன்னைக்கு காலையில பார்த்தேன். அண்ட் கேவ், நான் கொடுத்தேன் மிஸ்டர் பாலு மை ஹோம்ஒர்க். மிஸ்டர் பாலு ரெண்டாவது தடவை வரார். இங்கிலீஷ்ல வந்து ஒரு ஆள் ஒரு தடவை சொல்லப்பட்டதை அடுத்து சொல்லும் போது ப்ரொனவுன் வச்சு சொல்லணும், அதுதான் முக்கியம். அப்ப மிஸ்டர் பாலு நவுன்,
அதுக்கு 14 சொல்லக்கூடியதும் புறணும். சரிதானா? அப்போ இந்த மிஸ்டர் பாலு 2வது வராருல, அவரை தூரத்துக்கிட்டு அதுக்கு பதிலாக சரியான புறனவுனை போடணும். நான் காலையில மிஸ்டர் பாலுவை பார்த்தேன், அவர்கிட்ட என்னுடைய ஹோம்ஒர்க்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லலாம். அப்ப அவர் என்ன வரும்? மிஸ்டர் பாலு தூரத்துக்கிட்டு இதுக்கு பதிலா இதை எடுத்துட்டு இதுக்கு பதிலா என்ன போடணும்? ஹீன்னு போடணும். அவரிடம் கொடுத்துரு. அப்ப ஹீ போடக்கூடாது, ஹிம் போடணும். அப்ப என்ன போடணும்? I saw Mr. Balu this morning and gave him my homework. அவரிடம் நான் என்னுடைய ஹோம்ஒர்க்கை கொடுத்தேன். முத்து லைக் கம்ப்யூட்டர் கேம்ஸ். முத்து கம்ப்யூட்டர் கேம்ஸை விரும்புறான். பட் ஹி டசன்ட் பிளே. அவன் வந்து பிளே கம்ப்யூட்டர் கேம்ஸ் வெரி ஆஃபன். ஆனா அந்த கம்ப்யூட்டர் கேம்ஸை அவன் செய்ய மாட்டான், அடிக்கடி விளையாட மாட்டான். இப்போ கம்ப்யூட்டர் கேம்ஸ், கம்ப்யூட்டர் விளையாட்டுகள், அப்ப அது என்னது? ஒரு திங்க், ஒரு பொருள். சரியா? அப்போ அதுக்கு என்ன சொல்லணும்? இட்டு சொல்லணும். அது அக்ரினை. அப்போ முத்து லைக்ஸ் கம்ப்யூட்டர் கேம்ஸ் பட் ஹி டசன்ட் பிளே இட். என்ன வரணும்? இட். அதை அவன் அடிக்கடி என்ன செய்ய மாட்டான்? விளையாட மாட்டான். அப்போ கம்ப்யூட்டர் கேம்ஸ் 2 இடம் வந்திருக்கு. 2வது இடம் வரும்போது அதுக்கு பதிலா என்ன பயன்படுத்திக்கலாம்? ப்ரொனவுன் பயன்படுத்திக்கலாம். மை ஆண்ட் லிவ்ஸ் திருச்சி. என்னுடைய மாமி திருச்சியில வசிக்கிறாங்க. மை ஆண்ட் ஆஃபன் கம்ஸ் டு விசிட் மை ஃபேமிலி. என்னுடைய மாமி வந்து அடிக்கடி என்னுடைய ஃபேமிலி வந்து பார்த்துட்டு போவாங்க, ஊருக்கு வந்துட்டு போவாங்க. மை ஆண்டு திரும்ப வருது, இங்க ஒரு மை ஆண்டு வருது, இங்க ஒரு மை ஆண்டு வருது, என்னுடைய மாமி. அப்போ இந்த 2 முதல்ல வரக்கூடிய மை ஆண்டு ஓகே தான். 2வது வரக்கூடிய மை ஆண்டுக்கு பதிலாக என்ன பயன்படுத்திக்கலாம்? புறனவுனை பயன்படுத்திக்கலாம். இது நவுன், இதுக்கு பதிலாக புறனவுன். அப்போ மை ஆண்டு என்னுடைய மாமி, அப்போ அவங்க, அப்போ அவங்களுக்கு என்னது? அவள். அங்க மரியாதை சொல்லணும். அப்ப அவங்க ஷீங்கிற வார்த்தைக்கு அவள்னு வரும், அவங்கன்னு வரும். அப்ப என்ன செய்யலாம்? ஷீ. அப்ப மை ஆண்டுக்கு பதிலாக ஷீ. ஷீ ஆஃபன். அப்ப இதை தூரம் எடுத்துட்டு அதுக்கு பதிலாக ஷீயை போட்டுட்டு ஷீ ஆஃபன் கம்ஸ் டு விசிட் மை ஃபேமிலி. நீல் ஆம்ஸ்ட்ராங் வாஸ் பார்ன் இன் 1930. நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்து 1930 பிறந்தாரு. அவர் யாரு? விண்வெளி வீரர், அமெரிக்க விண்வெளி வீரர். நீல் ஆம்ஸ்ட்ராங் லேண்டட் த மூன் இன் 1969. அவர் விண்வெளியில நிலவுல போய் இறங்கினாரு. அப்போ நீல் ஆம்ஸ்ட்ராங் 2வது தடவை வருது. 2வது தடவை வரும்போது அந்த பேச்சலுக்கு பதிலாக ப்ரொனவுனை பயன்படுத்திக்கலாம். நீல் ஆம்ஸ்ட்ராங் யாரு? ஆணு. அப்ப என்ன போடலாம்? அதுக்கு பதிலாக ஹீ போடலாம். அப்போ ஹீ லேண்டட். அப்ப இதுக்கு பதிலாக என்ன போடுறோம்? ஹீ லேண்டட். ஹி ஹெல்ப்டு த ஓல்டு லேடி. அவன் அந்த வயசான அம்மாவுக்கு உதவி செஞ்சான். ஹி கேவ் த ஓல்டு லேடி ஃபுட். அந்த ஓல்டு லேடிக்கு அவன் உணவு கொடுத்தான். 2 தடவை ஓல்டு லேடி வருது. அப்ப 2வது தடவை வரக்கூடிய ஓல்டு லேடிக்கு பதிலாக புறனவுனை பயன்படுத்தலாம். அவங்களுக்கு. அப்ப என்ன போடலாம்? ஹெர். அப்போ இதுக்கு இப்ப ஓல்டு லேடிக்கு பதிலாக என்ன போட்டுக்கணும்? ஹெர் போட்டுக்கணும். சரியா? அப்போ புறனவுன் என்பது நவுனுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை, அது புறனவுன். அப்போ 2வது சேஞ்ச் த வேர்ட்ஸ்ல இந்த புறனவுனை மாத்தி மாத்தி ஒரே ஆளு திரும்ப வந்தாருன்னா அதுக்கு பதிலாக அந்த சரியான அதுக்கு தகுந்தவாறு உள்ள புறனவுனை பயன்படுத்திக்கலாம். சரியா? ஓகே. அடுத்தது பார்ப்போம். அடுத்தது பொசசிவ் புறனவுன். பொசசிவ்னா சொந்தமா உள்ளது, தனக்கு சொந்தமானது. டு ஷோ சம்திங் பிலாங்ஸ் டு சம்படி. ஒரு ஆளுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லக்கூடியது பொசசிவ். மை ஷர்ட் இஸ் கிரீன். என்னுடைய சட்டை வந்து பச்சை கலர்ல இருக்கு. யுவர் லுக் இஸ் நியூ. உன்னுடைய தோற்றம் புதுசா இருக்கு. டாக் இஸ் ஸ்மால். அவருடைய நாய் வந்து ரொம்ப சின்னதா இருக்கு. அவர் பேர்ட் இஸ் நாசி. எங்க பறவை சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றோம். இப்போ டு ஷோ சம்திங் பிலாங்ஸ் டு சம்படி, ஒரு ஆள்கிட்ட ஒன்ன காமிக்கிறது. அந்த மாதிரி வரக்கூடியது என்னது அப்படின்னா பொசசிவ் அட்ஜெக்டிவ். டு ஷோ சம்திங் பிலாங்ஸ் டு ஷோ சம்திங் பிலாங்ஸ் டு சம்படி, ஒரு ஆள்கிட்ட ஒன்னை பத்தி காமிக்கிறது. பொசசிவ் ப்ரொனவுன். இப்போ இது வந்து என்னுடைய சட்டை வந்து பச்சையா இருக்கு. இப்போ பச்சை கலர் சட்டை வந்து என்னுடையது. கிரீன் ஷர்ட் இஸ் மைன். பச்சை கலர் சட்டை என்னுடையது. இது பொசசிவ் ப்ரொனவுன், எனக்கு சொந்தமானது அப்படின்னு. இந்த மைன் வந்து எனக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லக்கூடியது பொசசிவ் ப்ரொனவுன். என்னுடைய சட்டை பச்சை கலர். என்னுடைய சட்டையை பத்தி சொல்லக்கூடியது வந்து ஒரு ஆளை பத்தி சொல்லக்கூடிய, ஒரு ஆளுடைய இதை பத்தி சொல்லுக்கு அவங்களுக்கு சொந்தமானதை பத்தி சொல்லக்கூடியது பொசசிவ் அட்ஜெக்டிவ். சரியா? இப்ப நம்ம என்ன பாக்குறோம்? பொசசிவ் ப்ரொனவுன். இது ஒரு ஆளுக்கு சொந்தமானது.
நியூ லுக் இஸ் யுவர்ஸ். புதிய உன்னுடைய தோட்டம் புதியதா இருக்கு. ஸ்மால் டாக் இஸ் ஹெர்ஸ். அந்த சின்ன நாய் அவளுடையது. நாய்சி பேர்ட் இஸ் அவர்ஸ். சத்தம் போடக்கூடிய பறவை எங்களுடையது. இது எங்களுடையது, என்னுடையது, எனக்குரியது, உன்னுடையதுன்னு சொல்லக்கூடியது பொசசிவ் ப்ரோனவுன். அப்ப அந்த மைன், யுவர்ஸ், ஹெர்ஸ், அவர்ஸ்லாம் பொசசிவ் ப்ரோனவுன்ல வரும். சரியா? இப்ப இதை மாத்துவோமா? இதே மாதிரி மாத்தணும். This is my pen. The pen is mine. The pen is mine. இது என்னுடைய பேனா. இது என்னுடைய பேனா. அந்த பேனா என்னுடையது. இது என்னுடைய பேனா ஒரு ஆள்கிட்ட காமிக்கிறது. அது பொசசிவ் அட்ஜெக்டிவ். அந்த பேனா என்னுடையது அப்படின்னா இது என்னது? ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். இந்த பேனா என்னுடையது, என்னுடைய பேனான்னு சொல்றது. இந்த பேனா என்னுடைய, இது அழுத்தி சொல்றது என்னுடைய பேனா அப்படின்னு. என்னுடையதுன்னு சொல்லக்கூடியது பொசசிவ். பொசசிவ்னா ஒரு ஆளுக்கு சொந்தமானது. செண்பகா மிஸ்டு ஹெர் பர்ஸ். செண்பகா மிஸ்டு ஹெர் பர்ஸ். பர்ஸை அவன் மிஸ் பண்ணிட்டான். த பர்ஸ் வாஸ் செந்தப்பி the purse was missed by her. அவளால் அந்த பர்ஸ் மிஸ் பண்ணப்பட்டது. her speech is nice. அப்ப நல்ல கவனிங்க. her dog is small வருதா? இப்ப மாத்தி போடுங்க. nice speech is hers. அவளுடைய பேச்சு எப்போது எப்படி இருக்கும்? ரொம்ப அழகா இருக்கும். my book is new. இவர் book is new இருக்குல்ல? அப்ப அதே மாதிரி நியூ புக் இஸ் மைன். மைன்னா என்னுடைய. இதெல்லாம் என்னுடைய, எங்களுடையன்னு சொல்லி பொசசிவ் போனோம்னா மாத்திருக்கோம். மை பைக் இஸ் காஸ்ட்லி. என்னுடைய பைக் விலை உயர்ந்தது. அப்போ காஸ்ட்லி மாத்தி போடுங்க. காஸ்ட்லி பைக் இஸ் மை எப்படி ஆயிரும் அப்படின்னா மைன் ஆயிரும். மைன் என்னுடைய, எனக்கே, எனக்கான அப்படின்னு சொல்லக்கூடியது பொசசிவ் ப்ரோனவுன். அப்போ இதை எழுதிட்டோம். அதுக்கு அடுத்த எக்ஸசைஸ் என்னன்னு பார்ப்போம். சரியா? இப்போ கடைசியா வந்திருக்கும் வெர்ப். இது ரொம்ப சிம்பிளான வெர்பு தான் பார்க்க போறோம். வெர்புனா என்ன அப்படின்னா, வெர்ப் இஸ் எ வேர்ட் யூஸ்டு டு எக்ஸ்பிரஸ் an action or state. ஒரு நபருடைய செயல்பாடுகளை பற்றி சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா வெர்ப். வெர்புக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஆக்ஷன் வேர்ட். அவன் செய்யக்கூடிய எல்லா காரியங்களை பற்றி சொல்லக்கூடியது ஆக்ஷன் வேர்ட். ஒருத்தன் ஓடுறான், ஓடுன்னு சொல்லதுக்கு என்னது? வெர்பு தான். ஒருத்தன் படிக்கிறான், தூங்குறான், நிக்கிறான், குதிக்கிறான், ஜம்ப் பண்றான், அப்புறம் வில்ல அம்பு எய்கிறான், படிக்கிறான், அதாவது ஒரு ஆளை நோக்கி கல்லை வீசுறான், படிக்கிறான், அதாவது டீச்சிங் பண்றான், அப்புறம் கேம் பார்க்குறான், வீடியோ விளையாடுறான், வீடியோ பார்க்குறான், கேம் விளையாடுறான், இப்படி போன் எடுக்கிறான், இப்படி ஓடுறான். என்னன்னாலும் சரி, என்ன செஞ்சாலும் அந்த செயலை குறிக்கக்கூடிய சொல்லுக்கு என்ன பேர் அப்படின்னா ஆக்ஷன் வேர்டுன்னு பேர். ஆக்ஷன் வேர்டுக்கு தான் என்ன பேரு? வெர்புன்னு பேர். வெர்புல நிறைய வகை இருக்கு. இப்ப நம்ம ரெண்டே தான் பார்க்கறோம். டிரான்சிட்டிவ் வெர்ப் அண்ட் இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப். ரொம்ப சிம்பிளா சொல்லணும். ரெண்டே வகை தான் இதுல பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா முடியும். இப்ப உதாரணமா வெர்புங்கிறது அந்த வாக்கியத்துல அவர் செய்யக்கூடிய செயல் எதெல்லாம் இருக்கோ அந்த குறிக்கக்கூடிய சொல்லுதான் வெர்பு. இப்ப உதாரணம் பார்க்க, ஐ த்ரூ த பால். நான் த்ரூ எறிந்தேன் த பால். we beat them. நாங்கள் அவர்களை அடித்தோம். பீட்னா அடிக்கிற செயல். ஐ திங்க் தட் யூ ஆர் கரெக்ட். நான் நினைக்கிறேன், திங்க் பண்ண நினைக்கிறேன். தட் யூ ஆர் கரெக்ட், நீ சரியான ஆள் நான் நினைக்கிறேன். இப்போ நல்ல கவனிங்க, டிரான்சிட்டிவ் வெர்பு அதுதான் பார்க்கிறோம். டிரான்சிட்டிவ் வெர்புனா என்ன அப்படின்னா, இந்த வாக்கியத்துல வெர்பு வட்டம் போடுங்க. த்ரூ எரிந்தான், இங்க அடித்தான், இங்க நினைத்தான். இந்த 3 வெர்பு.
இப்போ இந்த வெறுப்பை பார்த்து கேளுங்க. த்ரூ அவன் எரிஞ்சான். என்னத்தை எரிஞ்சான்? அதுக்கு விட வருது பாருங்க, பால். அவங்க அடிச்சாங்க. யாரை அடிச்சாங்க? தெம், அவர்களை. அவன் நினைச்சான், என்ன நினைச்சான்? நீ சரியான ஆளுன்னு நினைச்சான். அப்போ வரக்கூடிய வெறுப்புக்கு ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா, என்ன இருந்துச்சுன்னா, transitive verb are the verb that express action with an object. அந்த செயலை அந்த அந்த வாக்கியத்துல வரக்கூடிய செயலுக்கு தான் டிரான்சிட்டிவ் வெர்ப்னு பேரு. அதுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஆப்ஜெக்ட் இருக்கும். அதுக்கு என்ன இருக்கும்? ஆப்ஜெக்ட் இருக்கும். அந்த மாதிரி வெர்புக்கு என்ன பேரு அப்படின்னா டிரான்சிட்டிவ். அப்போ ஒரு வெர்புக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அந்த வெர்புக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா டிரான்சிட்டிவ் வெர்ப்னு பேர். அந்த வெர்பினுடைய செயல் வந்து ஒரு இது ஒரு ஆப்ஜெக்ட் மேல டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. எரிஞ்ச செயல் வந்து பாலுக்கு மேல விழுந்திருக்கு. பாலை வச்சுதான் எரிஞ்சிருக்கான். அடிச்சவங்க அவங்கள அடிச்சிருக்காங்க. நினைச்சது இவன் சரியான ஆளுன்னு நினைச்சிருக்கான். அப்படி இருந்த அந்த மாதிரி வெர்புக்கு என்ன பேரு அப்படின்னா டிரான்சிட்டிவ் வெர்ப். அந்த செயல் வந்து இன்னொன்னு மேல டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப். இதுவும் வெர்பு தான், ஆனா அதுக்கு ஆப்ஜெக்ட் இருக்காது. இங்க சொல்லியிருக்கேன், இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப்ஸ் ஆர் வெர்ப்ஸ் that express action without an object. ஆப்ஜெக்ட் இல்லாத வெர்புக்கு வந்து இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப். ஐ ரேன், இங்க பாருங்க, ஐ ரேனுக்கு அப்புறம் ஆப்ஜெக்ட்லாம் வரல. நான் ஓடினேன். ஐ ரேன் ஸ்விஃப்ட்லி, இதுலயும் ஆப்ஜெக்ட் கிடையாது. ஸ்விஃப்ட் வந்து வெர்பை பத்தி சொல்றது. ஐ ரேன் இன் த ரேஸ், நான் வந்து ரேஸ்ல ஓடினேன். இங்கேயும் ஆப்ஜெக்ட் கிடையாது. அப்போ ரேன். இப்போ உதாரணமா ஐ ஏட் சப்பாத்தி, அல்லது ஐ ஏட் ரசகுல்லா, அல்லது ஐ ஏட் குலாப் ஜாமுன், எந்த அவனை சொல்லலாம். இப்போ சப்பாத்தின்னு வச்சுக்கிட்டோமா. இப்போ நான் சாப்பிட்டேன். எதை சாப்பிட்டேன்? சப்பாத்தியை சாப்பிட்டேன். அப்போ சப்பாத்திங்கிறது ஆப்ஜெக்ட் இருக்கனால இந்த ஏட் வந்து என்ன வெர்பு? டிரான்சிட்டிவ் வெர்ப். டிவி, சரியா? டிவினா என்னது? டிரான்சிட்டிவ் வெர்ப். இப்போ சன் சைன்ஸ், சூரியன் பிரகாசித்தது. இதுல சைன் வந்து பிரகாசிக்கக்கூடிய செயல் வெர்பு. இதுல ஆப்ஜெக்ட் இல்லை. அப்ப இது என்னது? ஐபி, இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப். சரியா? அப்போ ஒரு வெர்புக்கு ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அது டிரான்சிட்டிவ் வெர்ப். ஒரு வெர்புக்கு ஆப்ஜெக்ட் இல்லைன்னா அது இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப். சரியா? அப்போ நவுனை பார்த்துட்டோம், ப்ரொனவுனை பார்த்துட்டோம், டிரான்சிட்டிவ் வெர்பை பார்த்துட்டோம். இப்போ உங்க புக்ல இந்த மூணுக்கும் சேர்ந்து ஒரு கம்ப்யூட்டர் கேம் மாதிரி ஒண்ணு கொடுத்துருக்காங்க. அது ஐசிடி கார்னர்ல இருக்கும். இந்த கியூஆர் கோட உங்க செல்போன்ல உள்ள கியூஆர் கோட் ஆப்ல மூலமா ஸ்கேன் பண்ண அப்படின்னா இந்த பக்கத்துக்கு கொண்டு வரும். கிராமர், நவுன் அந்த பக்கத்துக்கு கொண்டு வரும். சரியா? அப்படி இல்லை அப்படின்னா, உங்க கியூஆர் கோட் ஆப் உங்கள்கிட்ட இல்லைன்னா இந்த அட்ரஸை என்ன செய்யணும்? உங்க செல்போன் ப்ரௌசர்ல அடிக்கணும். சரியா? கூகுள் குரோமு அல்லது சிஸ்டம் உங்க போனுடைய ப்ரௌசர்ல அடிச்சிட்டோம் அப்படின்னா இப்படி கரெக்டாக அடிக்கணும். https அப்புறம் செமிகோலன் 2 கிராமர் police.com/noun php அடிச்சிட்டோம் அப்படின்னா ஏன்னா இந்த பக்கம் வரும். இந்த பக்கத்துல நவுனு எல்லாம் இருக்கும். சரியா? நான் இப்போ இதை உங்களுக்கு அடிச்சு காமிக்கிறேன். சரியா? அடிச்சு காமிக்கிறேன். அந்த பக்கம் வரும். அந்த பக்கத்துல நவுன்னா என்ன, பேர் என்ன, ப்ரொனவுன்னா என்ன, வெர்புனா என்ன, எல்லாமே அது சம்பந்தப்பட்ட விளக்கங்கள் இருக்கும். சரியா? அதை பார்த்துக்கலாம். சரியா? மாணவர்கள் வந்து நான் இதை அடிச்சு உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோ என்ன செய்யறேன், விடுறேன். அதை பார்த்துக்கலாம். மாணவர்கள் நம்ம இதுவரைக்கும் என்ன பார்த்திருந்தோமோ அந்த பாடத்தை நன்றாக பார்த்துட்டு உங்க புக்கில் எந்தெந்த இடங்கள்ல நம்ம என்னென்ன எழுதணுமோ அந்தந்த பக்கங்கள்ல அந்தந்த இதை எழுதிடணும். முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்? பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்த்தோம். அது என்னதெல்லாம்? நவுனு, ப்ரொனவுனு, வெர்பு, அட்வெர்பு, அட்ஜெக்டிவ், ப்ரீபோசிஷன், கன்ஜெக்ஷன், இன்டர்ஜெக்ஷன் பார்த்தோம். அது எல்லாம் எப்படிப்பட்டது அப்படின்னா ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரே மனிதர்களுக்கு வரைக்கக்கூடிய பேர் மாதிரி தனித்தனியா இங்கிலீஷ் வார்த்தைகளுக்கு பேர் வச்சிருக்கோம். அதுல நம்ம என்னதெல்லாம் பார்த்திருக்கோம்? நவுனை பத்தி பார்த்திருக்கோம், ப்ரொனவுனை பத்தி பார்த்திருக்கோம். வெர்புல 2 வெர்ப் பார்த்திருக்கோம். ஒன்னு டிரான்சிட்டிவ் வெர்ப், இன்னொன்னு இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப். நவுன்னா என்னது? பேர் சொல்லு. அந்த பேர் சொல் வந்து நவுன் வந்து எத்தனை வகையா இருக்கு? 5 வகையா இருக்கு. ப்ரொனவுன்னா என்ன? பேர் சொல்லுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்னது? ப்ரொனவுன். அதை பார்த்துட்டோம். கலெக்டிவ் நவுன் பார்த்தோம், ப்ரொனவுன் பார்த்துட்டோம். சப்ஜெக்ட் ப்ரொனவுன், ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன், அதே ஆகுதுங்க. சரியா? அடுத்தது என்ன பார்த்திருந்தோம்? வெர்பு பார்த்தோம். வெர்புல 2 வெர்பு தான் பார்த்திருந்தோம். ஒன்று என்னது? டிரான்சிட்டிவ் வெர்ப், இன்னொன்று இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப். டிரான்சிட்டிவ் வெர்ப்னா என்ன அப்படின்னா டிரான்சிட்டிவ் வெர்பு வந்து அந்த வெர்புக்கு ஆப்ஜெக்ட் இருக்கும். இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப்னா அந்த வெர்புக்கு ஆப்ஜெக்ட் இருக்காது. அந்த மாதிரி உள்ள வெர்புக்கு இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப், ஆப்ஜெக்ட் இருந்ததுன்னா டிரான்சிட்டிவ் வெர்ப்.
சரி, இதற்கான கேம் வந்து எங்க இருக்கு? கீழே இருக்கு. அந்த கீழே ஒண்ணு அந்த கியூஆர் கோடை என்ன செய்யணும்? ஸ்கேன் பண்ணணும். அந்த கேம் வரும். கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ண தெரியலன்னா, இந்த அட்ரஸ் என்ன செய்யணும்? உங்க ப்ரௌசர்ல அடிச்சு மொபைல் ப்ரௌசர்ல அடிச்சு பார்க்கணும். இந்த கேம் வரும். இந்த கேம் என்ன நவுன் கேமு. இதை என்ன செய்யலாம்? விளையாடலாம். எது நவுனு, எது ப்ரொனவுன் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் பார்த்துக்கலாம். சரியா? சரி. அஸ்ஸலாமு அலைக்கும் மாணவர்கள், இந்த பாடத்தை நன்றாக பார்த்துக்கிட்டு உங்க புக்கில் எழுதி அதை என்ன செய்யணும்? நோட்டில் எழுதுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.